அப்புறம் சிலப்பதிகாரத்தில் வினைப்பயன் ஒரு தடவை ஒரு இடத்துல பேசினேன். அது சரிங்க இப்ப கிடைக்க மாட்டேங்குது. அது அப்புறமா பாக்குறேன்யா. இப்போ இந்த நேரத்துக்கு இருக்கிறவங்களுக்கு இதை வேணா சொல்றேன்யா. இது சரிங்கம்மா. ஏற்கனவே அப்ப எனக்கு எல்லாரும் தெரிஞ்ச வந்துகிட்டே விஷயமா இருப்பாங்க. இருக்கு. நீங்க நம்ம முறையா ஆ, தொடங்கிடலாமாம்மா? சரிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றத்தின் பொது அறக்கட்டளையினுடைய 184வது நிகழ்வு. இந்த நிகழ்வை நமக்கு வழங்க இருந்தவர் மாணவராகவும் இருந்திருக்கிறாரு. ஒரு சில நாட்கள் எனக்கும் மாணவர். அவர் நல்ல பேசக்கூடியவர், ஆய்வு சிந்தனையை தூண்டக்கூடியவர். அவர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அழைப்பு இதழில் பார்த்துருப்பீங்க. செல்வன் தினேஷ்குமார், முனைவர் பட்ட ஆய்வாளராக சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் புலம் புதுவை பல்கலைக்கழகத்தில் அவர் இப்போ முனைவர் பட்டத்தை மேற்கொண்டு வருகிறார். தவிர்க்க முடியாத சூழலால் அவர்களால் பேச முடியவில்லை. அதுவும் இந்த நேரத்தில் தான் அது இப்படி ஆனது அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கிறது. என்றாலும் நம் நிகழ்வை தொடர்ந்து நடத்தலாம் என்று அம்மையார் பி. வாசுகி பாகுபலி அம்மையார் இப்போ முன் வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அம்மையார் அவர்களை பற்றி செய்தி எனக்கு அவ்வளவா தெரியல. அதனால கீதா அம்மையார் வந்தாங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க. அவங்களும் இன்னும் வரல. அதனால் நாம் முறையாக அவர்களை வரவேற்று வாருங்கள் அம்மா. முறையாக 184வது நிகழ்வில் நாம் 184வது திருக்குறளை பார்ப்பது வழக்கம். அந்த 184வது திருக்குறள் கண்ணினின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ரொம்ப அழகான செய்தியை இது நமக்கு கொடுக்கின்ற சிந்தனையாக இருக்கிறது. எதிர் நின்று கண்ணோட்டமின்றி கடுமையாக சொல்லினும், எதிரே நின்று நமக்கு முன்பின் பார்க்காமல் பேசினாலும் சரி, அது கடுமையானதாக இருந்தாலும் சரி, ஆனால் முன்னே நின்று பின் விளைவை நோக்காது சொல்கின்ற சொல்லை சொல்லற்க. அதாவது முன்னே நின்று பின்விளைவு வராம இருக்கின்ற அந்த சொல்லை நோக்காமல் எப்போதும் பேசக்கூடாது. எதி நின்று கண்ணோட்டமின்றி கடுமையாக சொல்லினும் அதனுடைய பின்விளைவு என்னன்னு தெரிஞ்சிக்காம நாம பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த புறங்கூறாமை என்ற 19வது அதிகாரத்தில் 4வது திருக்குறளாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. என்னதான் நம்மை நோகடிக்கின்ற மாதிரி பேசினாலும் அதனுடைய பின்விளைவு என்ன என்பதை அறிந்து கொண்டு பேசலாமே ஒழிய, ஆனால் பின்விளைவை தெரியாமல் பேசக்கூடாது என்ற ஒரு சிந்தனையை திருவள்ளுவர் வழியாக தெரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அற்புதமான நிகழ்விற்கு வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வை இன்று தடைபடாமல் நடத்தலாம் என்று அம்மையார் பி. வாசுகி பாகுபலி அம்மையார் அவர்கள் நமக்கு வழங்க இருக்கிறார். அவர்களை எல்லார் சார்பிலும் வருக வருக என வரவேற்று
இந்த நிகழ்வை அம்மையாரிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வீடியோ போடலைங்க ஐயா, நான் கேட்கறதுக்காக வந்தேன், அதனால சரிங்கம்மா, நான் சரிங்கம்மா, போடலைங்க ஐயா. சரிங்கம்மா. இதுல அது அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன அறிமுகப்படுத்திக்கணும்னா, நான் கருவூல துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றதற்கு பிறகு என்னோட தமிழ் ஆர்வம், நான் சமண மதத்தை சேர்ந்தவ, அதனால சமணமே ஒன்றும் தெரியாம பணியிலையும் அதுலயும் இருந்துட்டோமேன்னு அதுக்கப்புறம் நம்ம சென்னை பல்கலைக்கழகத்துல சேர்ந்து சமணவியல் துறையில எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு இப்ப பிஹெச்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி தமிழ் ஆர்வம் எனக்கு ஒரு சிலரால ஊட்டப்பட்டு, அதனால தமிழ் இலக்கியத்துல தான் இப்பவும் நான் பண்ண போறேன். அது இதுலதான் இந்த சிலப்பதிகாரம் இந்த இதுக்கே நான் கேட்க ஆரம்பிச்சேன். இப்ப இதுல இந்த சிலப்பதிகாரத்துல நான் ஒரு கட்டுரை பண்ணியிருக்கேன். அதை மட்டும் இப்ப இந்த இந்த நேரத்துல வாசிச்சு காமிக்கிறேன். சிலப்பதிகாரத்தில் பிறவி சிந்தனை. அந்த பிறவி சிந்தனை அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு உயிரோட பிறப்பு, அவ்வுயிர் இறக்கும் வரை அதன் வாழும் காலம் மற்றும் அதன் இறப்பையும் குறிப்பதோடு அவ்வுயிரின் முந்தைய பிறப்புகள் மறுபிறப்புகளையும் சேர்த்தே குறிக்கிறது. எல்லோருக்கும் இப்பிறப்பின் எதிர்காலத்தை அறிவதில் ஆர்வம் உண்டு. இப்பிறப்பை விட முற்பிறவில் என்னவாக இருந்திருப்போம், மறுபிறவில் எப்படி பிறப்போம், எங்கு பிறப்போம் என்பதை அறிவதிலும் நமக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கிறது அல்லவா? அதனால தானே நம்ம ஜோதிடர்களையும் தெய்வங்களையும் நம்பி நாடுகிறோம். ஒரு பெண் எப்படி பல புள்ளிகளை வைத்து இழைகளாலும் கோடுகளாலும் அவற்றை இணைத்து ஒரு கோலத்தை போட்டு பின் அதன் உள்ளேயும் வெளியேயும் பல வளைவுகள் கூடுதல் பட்டைகள் இட்டு வண்ணம் தீட்டி அழகுபடுத்துவாள். அதுபோல இலக்கியங்களை இயற்றிய அறிஞர் பெருமக்களும் அதன் கதையோடு உள்ளே பல உள்கதைகளை கூறி அதை மெருகூட்டுகின்றனர். இந்த காப்பியங்களை பயிலும் போது இந்த சில நிகழ்வுகளை நாம் கவனிக்க வேண்டும். இந்த நிகழ்வுகள் சில இன்பத்தையும் அள்ளித்தரும், சில அவலத்தை பிழியும், சில காட்சிகள் நடுங்க வைக்கும், சில நம்மை நெறிப்படுத்தும். நம்முள் இது இப்படி ஏன் நடக்க வேண்டும், நடக்காமலும் இருந்திருக்கலாமே இப்படி என பல தோன்றும். நம் வாழ்க்கையிலும் அப்படித்தானே நமக்கு தோணுது இல்லையா? இந்த விடுகதையெல்லாம் விடை இந்த விடுகதைக்கெல்லாம் விடை எங்க கிடைக்கும்னா காப்பியத்தோட பின்னாடி கடைசியில சொல்லுவாங்க. பிறப்பு என்பதே வினை பயனால் உண்டாகிறது. அது நம்புறீங்களா? அது நம்பினாதான் இந்த கதைக்குள்ள போக முடியும். ஏன்னா சிலப்பதிகாரம், ஜீவக சிந்தாமணி எல்லாமே வினைப்பயனை குறிப்பவை தான். அப்படி அதில் நடக்கும் நிகழ்வுகளும் அதே மாதிரி வினைப்பயன்படியே நடக்கின்றன என்பது உறுதி. ஆனால் அவை நமக்கு புலப்படவில்லை. ஏன்னா நமக்கு அவ்வளோ ஞானம் கிடையாது. எப்போது அவ்வினையை செய்தோம் என நாம் அறியவே மாட்டோம். நமக்கு தெரியாது. அது நம்மளே எந்த பிறவியில பண்ணோன்னு தெரியாது. அறிந்தவர் வாயிலாக இந்த காப்பியம் அறிவிக்கிறது. அவை முற்பிறவியில் செய்தாயிருக்கும். ஆக பல கேள்விகளுக்கு பதிலாய் முற்பிறவி மற்றும் இப்பிறவி இந்த பிறவியில நம்ம பண்ற வினை பயனும் அமைகிறது, அதற்கு காரணமாக அமைகிறது. இப்போ இதனால பிறவி சிந்தனையை பத்தி ஒரு அச்சம் நமக்கு தேவை அப்படிங்கறத இங்க உணரணும். அதுக்குதான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அந்த அச்சமே இல்லாம நம்ம நிறைய செயல்படுறோம் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம படிச்சு, இதெல்லாம் வெறும் கதை அப்படின்னு படிக்காம இதுல உள்ள சில, அது புனைந்த கதையாவும் இருக்கலாம், உண்மை கதையாவும் இருக்கட்டும், பட் இத படிக்கும்போது நமக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த பிறவி அச்சம் வேணுங்கிறாங்க. இதுக்கு சிலப்பதிகாரத்துல நிறைய சான்று இருக்கு. நான் ஒன்னா சொல்றேன் பாருங்க. கனாத்திரம் உரைத்த காதையில பாருங்களேன். கணவனை பிரிந்த கண்ணகி தனிமை துயரத்தில் துவளுகிறாள். தான் கண்ட தீக்கனவினை தன் தோழி தேவந்தியிடம் கூறுகிறாள். அவள் துயரத்தை போக்குவதற்காக தேவந்தி என்ன சொல்றாங்க, நீ முற்பிறவியில
கணவனின் நன்மை வேண்டி செய்ய வேண்டிய விரதம்லாம் செய்யாம விட்டுருக்குற, அவ்வளவுதான். இப்போ நீ எந்த தீங்கும் செய்யல. என்ன அந்த தீங்கு கெடுமாறு நெய்தல் நிலத்தே உள்ள சோமகுண்டம், நெய்தல் நிலத்துல இருக்கு சோமகுண்டம் சூரியகுண்டம் என்ற தீர்த்தங்களில் நீராடி காமதேவன் கோட்டம் சென்று தொழுதால் கேடுகள் விலகும் அப்படின்னு அவங்க ஒரு வழி சொல்றாங்க. அந்த நேரத்துல அவளுக்கு சமாதானப்படுத்த, கணவரோடு தாம் இன்புறுவர் உலகத்து தையலார் போகஞ்செய் பூமியினும் பொய்ப்பிறப்பர் அப்படிங்கிறாங்க. இங்கு இப்பிறவியில் தத்தம் கணவரோடு பிரியாமல் ஒன்றாக வாழ்வதல்லாமல் மறுபிறவியிலும் போக பூமியில போய் பிறந்து பிரியாம சேர்ந்து மகிழ்ச்சியோட வாழணும் என்று இரு பிறவிகளையும் சேர்த்தே கூறப்படுகிறது. கவனிங்க இதுல. அதாவது இந்த சோமகுண்டம் சூழ்நிலை போனீங்கன்னா நீ இந்த பிறவியிலும் அவனை பிரியாம இருப்ப, அடுத்த பிறவியிலும் போக பூமியில போய் பிறந்து அப்பவும் பிரியாம இருப்ப, மகிழ்ச்சியோட வாழ்வ அப்படிங்கறத 2 பிறவிக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு செயலை செய்யற மாதிரி இங்க சொல்றாங்க. ஸோ அடுத்தது இன்னொன்னு இதே மாதிரி பிறவியை பத்தி சொல்றது, நாடுகான் காதையில சாரண முனிவர்கள் வராங்க. கவுந்தியடிகள் கிட்ட வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கவுந்தியடிகள் அவங்கள பார்த்து தொழுது 3 பேருமே, கண்ணகி, கோவலன், கவுந்தியடிகள் 3 பேருமே தொழுது நிற்று அவங்க கிட்ட ஒரு சொல்லுங்க அப்படின்னு நிற்கும் போது அவர் சொல்லிட்டு கடைசியா அவர் என்ன சொல்றாருன்னு அந்த வார்த்தை பாருங்க, பவம் தரும் பாசம் கவுந்தி கெடுக அப்படின்னு வாழ்த்தி போறாங்க. அதாவது இந்த சாரண முனிவர்களுக்கு அவங்களோட தவத்தின் வலிமையால அவதி ஞானம்னு பின்னாடி நடக்க போறது முன்னாடி நடந்ததெல்லாம் கூட தெரியும் அவங்களுக்கு. ஆனா அது எல்லாமும் தெரிந்தாலும் அவங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆர்வமும் அந்த செற்றமும் நீ அகன்றதால அவர்கள் அதையெல்லாம் வெளிப்படுத்தாம அதை அவங்களுக்கு மறைமுகமா சொல்லிட்டு போறாங்க. கவுந்தியடிகள் ஒரு துறவி. பவம் தரும் பாசம் கவுந்தி கெடுகன்னு இந்த பிறவியை தரக்கூடிய இந்த பாசம், எப்ப பாரு எல்லார் மேலயும் பாசம் வைக்கிறோம், பற்று வைக்கிறோம், அன்பு செலுத்துறோம்ல, அந்த பாசம் நமக்கு வந்து கவலையை தான் கொடுக்குது, துன்பத்தை தான் கொடுக்குது. அது உனக்கு துன்பம் இதெல்லாம் கொடுக்க கொடுக்க உனக்கு பிறவிகள் தான் வளரும் அப்படிங்கிறத அவர் அவங்களுக்கு சொல்லிட்டு போறாரு. அத வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சா, ஆனா அவர் அப்படி ஊடகமா சொல்றாரு. கண்ணகியிடமும் கோவலனிடமும் கவுந்தியடிகள் கொண்ட பாசமானது அவருக்கு பிறவிகளை தரவல்லது என எச்சரிப்பது இதுல தெரியும். பிறவிகளை குறைக்கவே முனிநிலை ஏற்றுள்ளாங்க அவங்க. அவங்க பாசம் கொண்டால் அதனால் பிறவிதான் பெருகுமே தவிர அருகாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததாக அடைக்கல காதையில பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான பிறவி ரகசியம், அது ஏற்கனவே அடைக்கலை காதை சொன்னவர் கூட நல்லா சொன்னாரு. கவுந்தியடிகள் கண்ணகி கோவலன் மூவரும் மதுரையில் புறஞ்சேரி பகுதிக்கு வந்து தங்கி இருந்த வேளை, கவுந்தியடிகள் வந்து இப்ப அவங்கள விட்டு பிரிய வேண்டிய வேலை வந்துருச்சு. அப்ப அவங்க மாதிரின்ற இடைக்குள்ள மூதாட்டி தான் சிறந்தவள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அழகிய கண்ணகிக்கு நீயே தாயுமாய் ஆகி காப்பாற்று என மாதிரியிடம் கண்ணகியை அடைக்கலமாக தருகிறார். தொடர்ந்து மாதிரியிடம் என்ன சொல்றாங்க பாருங்க, இவ்வடைக்கலத்தால் உனக்கு இன்ப பலன் கிட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்றாங்க. காவிரி பட்டினம் தன்னுள் பூவிரி அசோகமர நிழலில் நோன்பிகள் பலர் ஒருங்கே கூடி இட்ட ஒளி மிக்க சிலாதலம் மேலிருந்து அருளி தர்மம் உரைக்கும் சாரணர் முன்பாக ஒளி திகழும் மேனி உடையனாய் பொன் அணி பூமாலை பூண்டு பாரில் உள்ளவர் காண முடியாத பலரும் தொழுகின்ற தெய்வ வடிவாக, ஆனால் ஒரு பக்க கை கருவை விரல்களை உடைய குரங்கின் கையாக கொண்ட பேராற்றல் மிக்க வானவன் வந்து நின்றான். இப்ப புரியும் நினைக்கிறேன். இது ரொம்ப ஒரு தெளிவான ஒரு எளிய நடையில் தான் இருக்கு. காவிரி பூம்பட்டினத்துல ஒரு ஒரு நல்ல ஒரு சோலையில அசோகமர நிழல்ல நிறைய நல்ல விரதங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள்லாம் கூடியிருக்காங்க. அப்ப அங்க ஒரு சிலாதலம்னா ஒரு பாறை, அது மேல வந்து தர்மம் உரைப்பதற்காக சாரணர் நான் முந்தி ஒரு தடவை சொல்லிக்க 2 பேரா தான் வருவாங்க. அவங்க ஆகாய காமி மாதிரி கொஞ்சம் பூமியை விட்டு உயரத்திலேயே அவங்களால வர முடியும். வந்து அங்க வந்து நிக்கறாங்க. அவங்க வந்து சொல்றத கேட்கதான் இந்த மக்களும் கூடி இருக்காங்க.
அங்க வந்து பொன்மணி பூமாலை எல்லாம் பூண்டி நல்ல ஒரு ஒளிப்பிக்க வேணியா உள்ள ஒருத்தன், யாருமே இந்த உலகத்துல இது வரைக்கும் பார்க்காத ஒரு தெய்வ வடிவமா இருக்க ஒரு தேவன் வந்து நிக்கிறான். ஆனா அவனோட ஒரு பக்கம் கை மட்டும் கருமையா தூண்டிய விரல்களை உடைய குரங்கு கையா இருக்கு. அந்த பேராற்றல் மிக்கவன் அங்க வந்து நிக்கிறான். இதை கண்ட சிராவகர்னு சொல்ற பழக்கம் உண்டு. ஸ்தாவகர்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதான் இல்லற நெறியை கடைபிடிக்கிறவங்கள சொல்லுவாங்க அந்த வார்த்தையால. எல்லாரும் என்ன பண்றாங்க, சாரணரை அப்ப தொழுது இங்கே தேவன் வர காரணம் என்ன என வினவுகிறார்கள். அப்ப சாரணர் கூற தொடங்குகிறார். எட்டி என்ற பட்டமுடைய சாயலன் என்பவன் தன் இல்லத்தில் பட்டினி நோன்பிகள் பலருக்கு உணவு படைப்பதை கடமையாக கொண்டவன். ஒரு நாள் மாதவ முனிவருக்கு அவன் வந்து வெளியில போயிருக்கான். இந்த எட்டின்ற ஒரு எட்டி சாயலன்றவன் வந்து எப்பவுமே தினம் வந்து இந்த மாதிரி முனிவர்கள் வந்தா அவங்களுக்கு ஆகாரம் அது ஒரு பழக்கமா வச்சிருப்பாங்க. முனிகளுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும்னு கூட சில பேர் வந்து ஒரு நியமம் ஒரு விதிமுறை எடுத்துப்பாங்க. அவன் அந்த மாதிரி செய்யக்கூடியவன். அவன் ஒரு வியாபார நிமித்தமா வெளியில போயிருக்கான். அப்போ ஒரு மாதவ முனிவர் வராரு. அந்த பேரு வந்து அவன் இல்லத்தரசிக்கு கிடைக்கிறது. அவளும் அவருக்கு அதே மாதிரி உணவு படைக்கிறாள். எல்லா உணவு சாப்பிட்ட உடனே இந்த முனிகள்லாம் வந்து கையில அவங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கே ஆகாரம் இன்னொருத்தர் பண்ணி கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க. அவங்க மக்களுக்கு என்ன கொடுப்பாங்க, அவங்களுக்கு தெரிந்த அறவுரைகளை தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவர் உணவு உண்ட உடனே அறவுரையை சொல்லுவாரு. அதை கேட்டுக்கிட்டு அவர் வந்து அவளை கேட்டு என்னோட தீவினையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி தர்மம் எனக்கு அறவுரை கூறுங்கன்னு உட்கார்ந்துருக்கா. அந்த சமயத்துல ஊர் சிறு குரங்கு ஒன்று ஒதுங்கி புகுந்து பார்படு மாதவன் பாதம் பொருந்தி உண்டொழி மிச்சலும் உகுத்த நீரும் தண்டா வேட்கையில் தான் சிறிது உண்டு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது இந்த நேரத்துல ஒரு குட்டி குரங்கு வந்து அது உள்ள வருது, ஒதுங்கி ஒதுங்கி பயந்துகிட்டு வருது. வந்து அந்த மாதவனோட பாதத்தை அது கூட தொட்டு கும்பிடுது. அவர் விட்ட மிச்ச சாதம் உண்டொழி மிச்சலும் உகுத்த நீர், அவர் வச்ச மிச்ச சாதத்தையும் அவர் விட்ட நீரையும் தண்டா வேட்கையில் அது நல்ல பசியில சாப்பிட்டுட்டு தான் சிறிது உண்டுன்னு சொல்றாருல. இந்த சிறிது உண்டுக்கு கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஏன் அந்த சிறிது போட்டாருன்னா, இந்த உணவு பழக்கத்துல பல அதாவது என்ன சொல்வீங்க, உண்ணா நோன்புன்னு சொல்றோம்ல, அந்த உண்ணா நோன்புக்கு முன்னாடி நீங்க முதல்ல சிலதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். குறைவா உண்ண பழகணும். சில ரசங்களை தியாகம் பண்றது, இந்த மாதிரி அந்த பழக்கத்துக்கு வந்தாதான் கடைசியா நம்ம இந்த உபவாசம்னு இருக்கிறோம் பாருங்க, ஒண்ணுமே சாப்பிடாம அது இருக்கணும்னா திடீர்னு பண்ண முடியாது. முதல்ல நீங்க வந்து அதுக்கு வந்து பேர்லாம் நிறைய இருக்கு, அனசனம்னு சொல்லுவாங்க, குறைத்து உண்ணுதல். அந்த மாதிரி அந்த குரங்கு கூட வந்து கிடைச்சதுன்னு குரங்கு எப்படி சாப்பிடும்னு பார்த்துருக்கீங்க நீங்கெல்லாம், லபக்கு லபக்குன்னு அடிச்சுக்குவோம். அப்படியெல்லாம் இல்லாம அது சிறிது உண்டு போட்டிருக்காங்க. ஒரு குட்டி குரங்கு இந்த மாதிரி வருது, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுது, இன்பச் செவிய எதிர்முகம் நோக்கிய அப்படின்னு சொல்றாரு. அதாவது மகிழ்ச்சியோடு அவர் முகத்தை பார்த்து நின்னது உட்கார்ந்துருக்கு. அவரும் அதன் பார்வையில் இறங்கி சாயலன் மனைவியிடம் நின் மக்களை போல ஓம்பு நீ என கூற, அவளும் மிக்கோன் கூறிய மெய்மொழி ஓம்பி காதல் குரங்கு கடைநாள் எய்தவும். அதாவது தவமுனிவர் கொடுத்த வாக்க வந்து தன் தலையாய கடமையா அவளும் அந்த அன்பு குரங்கை பேணி வளர்க்கிறான். வளர்த்துட்டு வரும்போது குரங்கோட இறுதி காலம் வருது, அது கொஞ்சம் தளர்ந்து போயிடுது. அவ வந்து தானம் செய் வழி அதற்கொரு கூறு தீதறுக்க என்றே செய்தனள். அவ தானம் பண்றா பார்த்தீங்களா, அது செய்யும் போது தினமும் அதில் ஒரு பகுதியை அக்குரங்கின் தீப்பிறவி நீங்க வேண்டும் என்று எண்ணி செய்து வந்தாள். அது பாருங்க, அந்த மனசெல்லாம் வரணும்ல. நம்ம தானம் பண்ணோம்னா நமக்கு தான் புண்ணியம் கிடைக்கும். பாதி பேர் இன்னைக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்காக தான் தானம் பண்றாங்க. யாராவது தங்கிட்ட இருக்க பொருளை வந்து ஒரு பற்று இல்லாம அதை கொடுக்கணும்னு தானம் பண்றது இல்ல, வேற ஒரு பற்று வச்சுக்கிறோம் நமக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு. ஆனா இவங்க அதுலயும் ஒரு பகுதி வந்து தீப்பிறவி. அந்த தீப்பிறவின்னா இந்த குரங்கோட பிறவிங்கிறது ஒரு விலங்கு பிறவி. அது வந்து அதுக்கு ஒரு
ஒரு கீழ்நிலையான ஒரு பிறவி தானே, அதை தான் தீப்பிறவின்றாங்க. அந்த விலங்கு பிறவியில இருந்து நீங்க அது உயர் பிறவிக்கு போகணும்னு எண்ணி அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆதலால் குரங்கும் இறந்து மத்தியமன் நாட்டு வாரணாசி நகரில் உத்தரகௌதன் என்பவருக்கு ஒரே மகனாக பிறந்தது. அதாவது இவன் ஒரு நல்ல ஒரு வணிகரோட ஒரு வளமான வணிகரோட மகனாக பிறக்கிறான். உருவினும் திருவினும் உணர்வினும் பேராற்றல் தோன்றிட தானங்கள் பல செய்து அங்கு 4 ஆண்டில் இறந்து பிற்பாடு விண்ணவரம் வடிவம் பெற்றான். அப்படின்னா அவன் அந்த பிறவி உத்தரகௌதன் என்பதற்கு மகனா பிறக்கிறான் பாருங்க. அப்ப அவனோட உருவமும் சரி, அவனோட செல்வமும் சரி, அவனோட அறிவும் எல்லாமே பேராற்றலோட இருந்து நிறைய தானங்கள்லாம் செய்து 4 ஆண்டுன்னா 32 வருஷம் இருக்கான். அதுக்கப்புறம் இறந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் விண்ணவராக வான தேவனாக பிறக்கிறான். பெற்ற செல்வம் பெரும்பயன் எல்லாம் தற்காத்து அளித்தோல் தான சிறப்பு என பண்டை பிறப்பில் குரங்கின் சிறுகை கொண்டு ஒரு பாகத்து கொள்கையில் புணர்ந்த சாயலன் மனைவி தானம் தன்னால் ஆயினான் இவ்வடிவம் அறிமீனோ அப்படிங்கிறாரு. அதாவது இந்த மாதிரி அவங்க தானம் செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற கொள்கையோடு வாழ்ந்த சாயலன் மனைவி செய்த தானத்தின் பலனாலதான் தனக்கு இந்த அழகிய தேவ வடிவம் கிடைத்தது. அதனை இல்லறத்தோராகிய நீங்களும் அனைவரும் அறிய வேண்டும் என்றே தன் முற்பிறப்பு நினைவாக இவ்வடிவம் கொண்டு உங்கள் முன் நிற்கிறான் அப்படின்னு சாரணர் சொல்றாரு. அது மாதிரி அவர் அந்த இல்லறத்தாருக்கு சாவருக்கு எல்லாம் சாற்றினன் காட்ட தோன்றினன் தேவகுமாரன் அப்படின்னு அவர் சாரணன் கூறி தகைசால் நன்மொழி கேட்டு அவரோட அந்த நல்ல மொழிகளை கேட்டு அந்நகர மக்கள் அவர் வாக்கை வேதமாக கொண்டு தானம் செய்ய தலைப்பட்டனர். சாயலனும் அவன் மனைவியும் விண்ணுலகம் அடைந்தனர். எல்லாருமே இப்ப இந்த மாதிரி பண்ணி விண்ணுலகத்துக்கு போறாங்க. தான பயனை கேட்ட மாதிரியும் இப்ப என்ன பண்ற, கண்ணையை விரைந்து அழைத்து செல் என கவுந்திய அடைக்கலம் அளித்தார். அந்த மாதிரி கிட்ட இத தான பயனெல்லாம் சொன்னதும் அவளை நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த தான பயனை இதுல அவங்க சொல்றாங்க. அது அடைக்கல தானமும் ஆகார தானத்துக்குமான பயன்களை இதுல சொல்லப்படுது. நல்வினையால் விலங்கு பிறவியிலிருந்து மனித பிறவியும் பின் தேவ பிறவியும் அடைந்த வரலாறு கண்டோம். நாம் அறிவது என்ன இப்ப இதுல, அக்கால மக்களுக்கு கொஞ்சம் பிறவி அச்சம் இருந்திருக்கு. நாம இப்போது எவ்வளவு அலட்சியமா இருக்கோம் பாத்தீங்களா. அச்சமின்றி குற்றம் புரிகிறோம். இதற்கு அறியாமைதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எல்லாம் அறிந்தது போன்ற ஆணவம் மட்டும் நம் கண்ணை மறைக்கிறது இல்லையா, மறைக்குதா இல்லையா. நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி நடந்துக்கிறோம், ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கல. அடுத்ததா இது நல்வினை பயனுக்காக நான் சொல்றேன். இப்போ ஒரு தீவினை பயனுக்கு ஒண்ணு சொல்றான் பாருங்க. இதெல்லாமும் நீங்க கேட்டதுதான். இந்த இந்த தலைப்பு கீழே இதை கொண்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். மதுரை போய் கோவலன் அடைந்துடுறான் இல்லையா. அங்க போய் கல்வனாக்கப்படுகிறான், கொலை தண்டனை பெற்று கொல்லப்படுகிறான். கணவன் கொல்லப்பட்ட செய்தி கேட்ட கண்ணகி பொங்கி அழுகிறாள், ஆராற்றுகிறாள். மதுரை வீதியில் சென்று குருதியில் கிடக்கும் கோவலன் வெட்டுண்ட உடலை கண்டு கும்பி அழுகிறார். எல்லோரும் கேட்க காய்கதிர் செல்வனே என் கணவன் கல்வனோ என சூரியனை பார்த்து கேட்கிறார். இம்மதுரை மாநகரில் பெண்டிரும் உள்ளரோ பெண்டிரும் உண்டுகொள், கொழுதன் துன்பம் பொறுக்கும் பெண்டிரும் உண்டுகொள், சான்றோரும் உண்டுகொள் சான்றோரும் உண்டுகொள், தெய்வமும் உண்டுகொள், அறம் தப்பிய மன்னவன் கூடல் மாநகரில் தெய்வமும் உண்டுகொள் என்று சொல்லி அவள் அழுகிறாள். இப்படி அவள் அழும் பொழுது அவளுக்கு என்ன சேருது, கோபம்தான் வருது. கண்ணகி பின் கோவலன் கல்வன் அல்ல என பாண்டியன் அவையில் நிரூபித்தாள். ஆவேசம் குறையா கண்ணகி மதுரையை தீக்கரையாக்கினாள். அப்படி ஆறா துயர் பெற்ற வீர பத்தினி முன் தீன் வெம்மை பொறுக்காத மதுரையின் காவல் தெய்வம் மதுராபதி தோன்றினாள். அவளது கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறும் வகையில் விளக்கினாள். கொற்கை பாண்டியன் குலதெய்வமா மதுராபதி திருமா பத்தினியின் முன்வர அஞ்சி கண்ணகியின் பின்னே நின்று நான் செய்தி ஒன்று கூறுவேன் கேட்பாயா என கேட்கிறாள். என் துயரம் அறிவாயோ நீ என அவள் புறம் திரும்பிய கண்ணகியை நோக்கி, அறிவேன் நன்கு, நின் கணவன் பட்ட துன்பத்தின் முன்வினை செய்தி கூறுகிறேன் கேள்
எனக்கு கூறுகிறார். எம் கோமானும் குடியவன் அல்ல, செங்கோல் குறையாதவன், இழுக்கம் அற்றவன், ஆயினும் மதுரையும் மன்னனும் கேடு அடைவர் என்ற உரை முன்னரே உள்ளது. அப்படி இது எல்லாமே முன்னாடியே விதிக்கப்பட்டது அப்படிங்கறத அவ சொல்றா. இத மாதிரிதான் நடக்கணும்னு எல்லாமே ஏற்கனவே விதிக்கப்பட்டது. சிங்கபுரம் மற்றும் கபிலபுரம் வேந்தர்கள் வசுவும் குமரனும், சிங்கபுரம் கபிலபுரம் 2 ஊரு, வசு குமரன் அவங்க அந்த அரசர்கள் தம் இரு நாட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலத்துக்காக, அதாவது பிரிச்சுக்கிட்டாங்க, ஆனா நடுவுல இருக்க ஒரு நிலத்துக்காக பங்காளி சண்டை இட்டு கொண்டுள்ளார். அந்த பக்கம் யாருமே போக முடியல. முந்தைய பிறப்பில் பைந்தொடியே உன் கணவன் ஆற்றல் மிக்க வேந்தன் வசுவிற்கு கோத்தொழில் செய்வோன் பரதன் என்னும் பெயர் என்ற கோவலன் அப்படிங்கிறான். இந்த மாதிரி முன்னாடி பிறப்புல உன்னோட கணவன் கோவலன் அந்த வசுன்ற ஒரு வேந்தனுக்கு கொலை தொழில் புரியக்கூடிய பரதன், அதாவது அந்த அரசனுக்கு ஏவல் செய்யறவனா இருந்தான் அப்படின்னு சொல்றான். ஆயினும் இந்த மாதிரி இந்த நிலத்துக்கு நடுவுல வழியில போக முடியாம இருக்குல்ல, அது இருந்தா கூட இந்த செல்வம் மீட்டும் விருப்பம் இருக்கு சில பேருக்கு இல்லையா. அதுல சங்கமன் அப்படின்ற இந்த கபிலபுரத்தை சேர்ந்தவன், கபிலபுரத்து வணிகன் சிங்கபுரம் வரணும், நடுவுல இந்த இடத்த தாண்டணும். ஸோ அவன் என்ன பண்றான், அவனுக்கு செல்வம் மீட்டணும். அதனால அவன் என்ன பண்றான், வேடம் போட்டுக்கிட்டு தன் மனைவியோடு சிங்கபுரம் சென்று பொருள் ஈட்டுகிறான். பொருள்லாம் ஈட்டிட்டான். பெரும் பொருளோட திரும்புற நேரத்துல இவன் இவனோட இந்த பொருள் ஈட்டும் விதம் இருக்கு பாருங்களேன், அந்த கொல்லாபுரத்தின்று அவன் நீங்கிறதால, அதாவது அவன் அகிம்சை அங்க கடைபிடிக்கல அப்படின்னு அவன் மேல வெறுப்பு கொண்ட பரதன் என்ன பண்றான். பரதன் யாரு, இந்த கோவலனோட பழைய பிறவி, அந்த அரசனுக்கு சிங்கப்புர அரசனுக்கு தொழில் செய்யறவன். இவன் என்ன பண்றான், இவன் ஒற்றன் ஏன்னா வேடம் வேற போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் செய்யற தொழில் பொருள் ஈட்டுற வழி கொஞ்சம் சரியில்லைன்னு இவனுக்கு தோணுது. உடனே இவன் ஒற்றன் என அவனை பற்றி கொண்டு மன்னனிடம் காட்டி கொலை தண்டனை வாங்கி நிறைவேற்றி விட்டான். இவன் அதை உடனே அவனை அதுக்கு கொலை தண்டனையா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுத்தாச்சு. கொலைகளம் பட்ட சங்கமன் மனைவி நீலி கதறினாள். மன்னன் நீதி இதுவோ, பரதன் செய்தது முறையோ, ஊர் மக்களே இது முறையோ என மன்றங்களிலும் தெருக்களிலும் முறையிட்டு திரிந்தாள். உன்ன போலதான் இப்ப திரிஞ்சா அவளும் அப்படிங்கிறான். 7 நாள் ரெட்டிக்க எல்லை சென்று, அதாவது 14 நாள் வானம் ஏறும் ஏணி போன்ற மலை உச்சியை அடைந்து கணவனை அடைய காத்திருந்தாள். அவ அந்த மாதிரி காத்திருக்கும் பொழுது எம்மொரு துயரம் செய்தோர் யாவதும் தம்மொரு துயரம் ஆகுக என்று வீழ்ந்தாள். அவளிட்ட சாபம், எம்மொரு துயரம் செய்தோர் யாவதும் தம்மொரு துயரம் ஆகன, என்ன போல இன்னைக்கு நான் அடைந்த துன்பத்தை அவங்களும் அடையணும் அப்படின்னு சொல்லி அவ சாபம் கொடுத்துறா. அவளிட்ட சாபம் பலித்து இப்பிறவியில் நீங்கள் இருவரும் அக்கொடும் துன்பம் உற்றீர் அப்படின்னு சொல்லி மதுராபதி தெய்வம் சொல்லுது. உம்மை வினை உறுத்த காலை செம்மையுள்ளோருக்கு செய்தவம் உதவாது. இந்த வினை உன்னை சேரும்போது நீ என்ன தவம் பண்ணாலும் அது உதவாது. ஈரேழு நாளகத்து எல்லை நீங்கி வானோர் தம் வடிவின் அல்லாமல் ஈனோர் வடிவில் காண்டல் இல். அதாவது இந்த பிறவியில முப்பிறவியில செய்த வினை பலன் தரும்போது சிறப்பான மனம் இல்லாதவர்க்கு, மனசு சரியா இருக்கணும். நீ முன்னாடி பண்ண தீவனை போனோம்னா கூட இப்போ நீ அதுக்கான இது அவர்கள் தவம் செய்திருந்தாலும் அது உதவாது. நீயும் சங்கமன் மனைவி நீலி போல 7 நாட்கள் 14 நாள் கழிந்த பின்னர் நின் கணவனை தேவ வடிவில் காண்பாய். இனி அவனை கோவலன் வடிவில் காண இயலாது, இன்னொரு வடிவில் காண்டலில் அப்படிங்கிறது. என மதுரை தெய்வம் பத்தினிக்கு விதியின் முறையை கூறி தீ நின்ற பின் மறைந்தது. அதனால இப்போ நான் சொன்னது இதான், இப்படியாக வினையால் வருவது பிறவி என தெளிவாக தெரிகிறது. எனவே நல்வினை செய்து நற்பிறப்பு எய்துவோம், தீவினையிலிருந்து ஒதுங்கி நிற்போம் என கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி ஐயா. அம்மா மிக்க நன்றி.
எப்படி இருக்கட்டும். சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு உங்கள் சிந்தனை வந்து திடீர்னு நமக்கு இந்த சூழல் ஏற்பட்ட உடனே நீங்க இந்த முயற்சி எடுத்ததுக்கு மிக்க நன்றிங்கம்மா. சென்னை செந்தமிழ் மன்றம் பெருமகிழ்ச்சி கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறது. சான்றோர் பெருமக்களே, எல்லாரும் பேசுவோமே இன்னைக்கு. எல்லாரும் பேசினா நல்லா இருக்கும். யாரும் பேசலன்னா நம்ம நிகழ்ச்சிய நிறைவு செய்யலாம். சரிங்க. இல்ல இந்த சோமகுண்டம் இந்த தீர்த்தம் ஆடுறதுங்கிறது சமணத்துல இல்லைங்க, யாரும் செய்யறது இல்ல. அந்த தண்ணி நீர்ல இறங்குறது அதெல்லாம் அதுதான் இங்க சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அவங்க பீடன்றுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா, இன்றைய வழக்கத்துல இல்ல. அந்த பீடன்றுனா அது நான் பெருமைக்குரியதல்லன்னு அவங்க சொல்றாங்க கண்ணகி. அது மாதிரி அது சமணத்துல அந்த நீராடுறது அங்க இந்த தீர்த்தம் போறது சனி பகவான் இதுக்கு போய் அதெல்லாம் கிடையாதுங்க. சரிங்கம்மா, அது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் புதிய செய்தியா தான் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் போய் நம்ம வேண்டுதல் படியோ இல்ல எப்படியோ ஒரு நீர் ஆடுகிற, அதனால இது ஜீவக சிந்தாமணியில கூட வரும் ஐயா. கரடி கூட குளிக்குது, அதுக்காக அதனோட இது போயிட்டான்னு ஒன்னொன்னு ஜீவகன் சொல்ற மாதிரி வரும். நன்றி ஐயா, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. அது ஏதோ நீங்கதான் வந்து இப்ப சென்னை செந்தமிழ் மன்றத்தை இன்றைய நிகழ்வை நீங்க தான் நடத்தி இருக்கிறீங்க. அதுவும் எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் இல்லாம நம்ம நிகழ்ச்சியை தொடங்கறதுக்கு தயாராயிட்டோம். ஆனால் இடையில் இப்படிப்பட்ட ஒரு விரும்பத்தகாத அல்லது திடீரென்று இந்த செய்தி வந்த உடனே நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப முயற்சி எடுத்து இப்படி பண்ணமைக்கு ரொம்ப அழகான செய்தியை சொல்லி இருக்கிறீங்க. இந்த சிலப்பதிகாரத்தில் பிறப்பு சிந்தனைன்னு சொல்லிட்டு நமக்கு கணாத்திரம் உரைத்த காதையில வந்து அந்த கனவுகளுடைய பலன் என்ன இருக்கு, சோமகுண்டம் சூரியகுண்டம் இப்ப கூட பேசிட்டு இருந்தீங்க. காடுகான் கதையில வந்து நமக்கு முக்கியமான செய்தி. வணக்கம். அதோ முடிச்சிடுற ஐயா. ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறீங்க. அடைக்கல காதை வந்து ரொம்ப அழகா அதையும் அதுல இருக்கிற செய்தியும் சொல்லி இருக்கிறீங்க. இப்போ வரதன் ஐயா வந்து பேச வர்றாரு. சொல்லுங்க ஐயா. நன்றி. நன்றி நன்றி, இனிமையா இருந்தது. நிறைய இது அது ஐயா அம்மா சொன்னாங்க இல்லையா, இந்த பிறவிக்கு காரணம் தீவினை அப்படின்றதுதான். அந்த அது வினைதான், தீவினைன்றது இல்ல, வினைக்கு ஏற்ற மாதிரி பிறவி அமைது அப்படின்றத அம்மா கடைசியா சொல்லி முடிச்சாங்க. அதனால நல்வினை தீவினை ரெண்டுமே பிறவி காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரமணர் கையில ஆப்ரேஷன் பண்ணும் போது மயக்க மருந்து இந்த பிறவியில் நான் உணராத போயிட்டா இன்னொரு பிறவி, அதனால அது வலிக்கட்டும் அப்படியே அருகன்னு சொன்னார். அதனால வந்து அது துன்பத்தை தாங்கி கொள்வதுதான் அந்த வினையை கடக்கிறதுக்கான வழி. அதனால ஏற்கனவே இருக்கிறது கொஞ்சம் இருக்கு, இனி செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்ற அந்த அம்மாவுடைய அந்த கருத்து, அத தீ வினை ஒழிக நல்வினை சார்கின்ற அந்த இளங்கோவடிகளுடைய அந்த கருத்து இல்லையா. அறவோர் கிடைச்ச நேத்து கூட நீங்க சொன்னீங்க, அறவோர் அவைக்களம் அகலா பிறவோர் அவைக்களம் பிழைத்து பெயர் மீன் அப்படின்றது அது அந்த ஒரு ரகசியத்தை சொல்றதுதான். எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்று அப்படின்னு சொல்றது மாதிரி ரொம்ப அழகான இந்த கருத்தை வந்து இனிமையா பேசினாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த கலந்துரையாடல் பேரவையில் முடிச்சுட்டு இதுக்கு வர்றதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால கருத்தை நான் அப்புறமா வீடியோவில் கேட்டுக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றி. நான் சென்னையில் இருப்பேன் 9ஆம் தேதி 9 அங்க வந்துடுறேன் ஐயா. ரொம்ப வாருங்கள் ஐயா, வாருங்கள் ஐயா.
ஐயா வணக்கம் ஐயா. நான் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமா வந்துட்டேன். கல்லூரியில இருந்து வர்றதுக்கே நேரம் ஆயிடுச்சு. அம்மாவோட உரைய முழுமையா கேட்க முடியல. எனக்கு அம்மாட்ட ஒரு சின்ன கேள்விமா. நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் இந்த கேள்விய. நீங்க அந்த சமணத்துல திகம்பரம் அப்படின்னு சொல்றாங்களம்மா. திக் பிளஸ் அம்பரம், திசைகளையே ஆடையாக அணிந்தவர். திருஞான சம்பந்தர் கூட அவர் அந்த நிலைமையா அடைந்த பிறகுதான் திரும்ப சைவத்துக்கு மாறினார் அப்படின்லாம் வருது இல்லம்மா. அது பத்தி கொஞ்சம் இன்னும் ஆழமா கொஞ்சம் எனக்கு கேட்கணும்னு ஆசைமா. நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவதுமா, சமணத்துல திகம்பரம் ஸ்வேதாம்பரம்னு 2 பிரிவு இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் இந்த பிரிவுகள் இருக்கு. அது எந்த இதுவா இருந்தாலும் இருக்கு. திகம்பர் அப்படின்னா திக் பிளஸ் அம்பர்னா திசையே ஆடையாகக்கூடியவர்கள். ஸ்வேத் அம்பர்னா வெள்ளையுடைய அணிபவர்கள்னு அர்த்தம். இந்த ஏன் திக்கம்பர்னு வைக்கிறாங்கன்னா அவங்க ஆடை அணியாம இருக்காங்க. அவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற, ஏன்னா பிறக்கும்போது எப்படி இருக்கமோ அப்படியே தான் இறப்பும் போதும் இருக்கிறோம் அப்படின்னு அதே இன்னொன்னு, அந்த ஒரு மகாவீரர் கூட வீட்டை விட்டு வெளில வரும்போது ஒரு வேட்டியோட ஒரு இதோட தான் வந்தாராம். வழியில ஒரு பிச்சைக்காரன் கேட்டான்னு ஒரு பாதியை கிழிச்சு கொடுத்துட்டாராம். இன்னொரு பாதி மட்டும் அவருக்கு அது தேவைன்னு அவர் வச்சுட்டு இருந்திருக்காரு பாருங்க. அந்த பற்று அவருக்கு அந்த துணியில இருந்திருக்கு. வீட்டை விட்டு வரும்போதே துணியோட வந்தது ஒரு பற்று. இன்னொன்னு அதுலயே பாதி தான் கொடுத்தாரு ஒருத்தருக்கு. இதை இவர் வச்சிருக்கும் போது அவர் தவம் பண்ணும்போது அது கொஞ்சம் நழுவிட்டு அதை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், திருடன். ஏன்னா பட்டாடையோட தானே அவர் அரசரா இருந்துல துறவுக்கு வர்றாரு. அப்போ அவர் கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் அதை எடுத்துட்டு போறப்ப அப்போ அவருக்கு தோணுதாமா, இந்த ஒரு ஆடை மேல எனக்கு பட்டு இருக்குதானே, இதை இவனை திருட தூண்டுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரு அதை எடுக்கவே இல்லை, ஆடையே உடுத்தல. அந்த மாதிரி அந்த ஆடை மீதும் உங்களுக்கு ஒரு பட்டு இருக்கும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 2 4 துணி வச்சிருந்தா கூட அந்த நாள் என்னது, அந்த நாளை நம்ம துவச்சி வச்சுக்கணும், மடிச்சு வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கணும்னு வச்சுப்போமா இல்லையா? அந்த ஒரு சிறு துளி எள்ளளவு கூட உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த முனி திகம்பர முனியா இருக்கிறதுன்னு ஒரு இதுமா. அந்த சிலப்பதிகாரத்துல ஆனா அத பத்தி சொல்லல என்னம்மா? இல்லம்மா, சிலப்பதிகாரத்துல உங்களுக்கு எல்லாமே ஒரு காப்பியத்துல அதுவும் நான் தான் சொல்றேனே, சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் எல்லாரையும் விண்ணுலகம் வரைக்கும் தான் அனுப்புற மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஜீவக சிந்தாமணியும் படிச்சிருக்கேன். அதுல கடைசி இலம்பகம் 13வது இலம்பகம் முக்தி இலம்பகம்னு வரும். துறவுக்கு அப்புறம் முக்திக்கு போற மாதிரி. இதுல யாரையும் அவர் முக்திக்கு அனுப்பல. அந்த வீட்டுலகம்னு சொல்றோம்ல, பிறவா நிலைக்கு அவர் அனுப்பல. எல்லாரையும் விண்ணுலகம். விண்ணுலகம் நான் அன்னைக்கே சொன்னேன், 4 பிறவில தேவ பிறவி தான் விண்ணுலக பிறவி. தேவ 3 தடவை சொல்லிருக்கீங்கம்மா. நான் 3 தடவையும் கேட்டேன். அந்த தேவ உலகத்துல இருக்கிறவங்களையும் நாம தெய்வமா ஏத்துக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு முக்காலமும் தெரியும். அதுல தேவர்களை ஏத்துக்கிறோம்னா அவங்களுக்கு நம்மளை விட கொஞ்சம் சில இதெல்லாம் அதிகம் உண்டு. 3 காலங்கள் தெரியும். அவங்களுக்கு சில ரித்திகள் இருக்கும். நம்ம அவங்கள வேண்டிக்கிட்டா ஏதோ கொஞ்சம் செய்வாங்க, நடக்கும் அப்படின்லாம் ஒரு நம்பிக்கையில ஒரு பக்தியிலையும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்க எல்லாருமே பிறவா நிலைக்கு போனவங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்ப கூட இந்திரன் ஒருத்தர் சொல்றோம்ல, அதெல்லாம் ஒரு பதவி தான் அந்த தேவ உலகத்துல. இந்திரன்கள் ஆள் மாறிட்டு கூட இருப்பாங்க. அந்த ஆன்மா தானே, அந்த உயிர் தானே, அது மாறும். ஆனா அந்த பதவிக்கு இந்திரன் தேவேந்திரன் அப்படின்னா அந்த பதவிக்கு பேரு. அது அவங்களுக்கு ஒரு காலம் இருக்கும். அங்க ஆயுட்காலம், தேவ பிறவிலையும் ஒரு ஆயுள் காலம் இருக்கும். இப்ப எப்படி மனித பிறவில இருக்கும் அந்த மாதிரி அது கொஞ்சம் அதிகமா இருக்கும். கடற்காலம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க அங்க அவங்களோட புண்ணிய பலன் இருக்க வரைக்கும் அதை அனுபவிப்பாங்க. நல்ல லக்ஸரிய அங்க அனுபவிப்பாங்க. அது முடியறதுக்கு 6 மாசம் முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமா. அவங்க மாலை கழுத்துல போட்டிருக்க மாலை வாட ஆரம்பிச்சிருமா. அப்ப அவங்களுக்கு அவ்வளோ துயரம் இருக்குமா. ஐயோ முடிய போகுதுன்னு. அந்த துயரத்தை கூட தேவ உலகிலும் துயரம் உண்டுங்கிறாங்க. அதுக்கு அதை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த புண்ணிய பலன் முடிஞ்ச உடனே அடுத்து அவங்களுக்கு என்ன வினை பலன் பாக்கி இருக்கோ அதுக்கேற்ற பிறவிக்கு வருவாங்க. மோஸ்ட்லி அவங்க மனிதராக தான் பிறப்பாங்க. ஏன்னா தேவலோகத்துல இருந்து நரக பிறவி அளவுக்கு கீழே போக மாட்டாங்க. நிறைய இருக்குமா. எந்த பிரிவுல இருந்து எந்த பிறவிக்கு வருவாங்க, எந்த பிரிவுல இருந்து எந்த பிறவிக்கு டைரக்டா போக மாட்டாங்க, இதெல்லாம் கூட இருக்கு.
நரகத்துலேருந்து நேரா தேவலோகம் போக முடியாது. அதே தேவலோகத்துலேருந்து டைரக்டா நரக உலகம் வர மாட்டாங்க. நடுவுல வந்து மனித பிறவியோ இதோ எடுத்து தான் வருவாங்க. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதோ நான் கொஞ்சம் தத்துவம் படிச்சேன், அவ்வளவுதான். இதான் தெரியுமா. இது அதான் அம்மா அந்த அம்மா இத அம்மா பத்தி பாக்குறதுன்னா எந்த நூலம்மா பார்க்கலாம்? அது சமண நூல்ல எங்களுக்கு கிடைக்குது. வேற எங்க இருக்கும்? மத்த இதுல ஏதாவது புராணங்கள்ல இருக்குமா? நிச்சயமா. எவ்வளவு இருக்கு, விஷ்ணு புராணம், கருட புராணம், அதுலயும் இருக்கும். சொல்லுங்கய்யா. திருமலையில ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, சமண ட்ரஸ்ட். அங்க என்எஸ்எஸ் கேம்ப் போட்டோம். நான் காலேஜ் வாத்தியார் இருக்கும்போது என்எஸ்எஸ் கேம்ப் போட்டோம். அப்ப ஒருத்தர் சொன்னார், ஏன் ட்ரெஸ்ஸை வந்து நாங்க விரும்புறது இல்லை அப்படின்றதுக்கு. அவர் மட்டும் கொஞ்சம் வெள்ளை ஆடை போட்டிருப்பாரு மாணவர்களுக்கு கோஆர்டினேட் பண்றதுக்காக. மற்றபடி வரக்கூடிய சாமியாருக்குலாம் தனியா ஒரு அறை இருக்கும். அங்க அவங்க பாட்டிருப்பாங்க, வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்ப சொன்னார், ஏன் ஆடை இல்லாம ஏன் ஆடையை திறந்தாங்கன்றதுக்கு ஒரு காரணம் சொன்னார். ஒரு துறவி ஒருத்தர் இருந்தாரா, அவர் வந்து ஒரு துறவி ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து அவருடைய சிஷ்யன் கேட்டாராம், மக்கள்லாம் ஆடை இருக்கும்போது நம்ம ஏன் சாமி ஆடை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, நீ சொல்றது சரிதான், ஒரு ஆடை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஆடை வாங்கி யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சிஷ்யர் சொன்னாராம், ஒன்னே இருக்கிறதுனால நமக்கு காயிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு, இன்னொரு ஆடை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சிஷ்யருக்கு அந்த சாமி சொன்னாராம். அதுக்கப்புறம் 2 ஆடை வாங்கின உடனே அதுக்கப்புறம் சாமி, நம்மளே துவைச்சு நம்மளே காய போடுறதுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால துவைச்சு போறதுக்கு ஒரு ஆள் வச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீ சொல்றது சரிதான் அப்படின்னாரா. அப்படியே துணியை துவைச்சு போறதுக்கு ஆள் வச்சதுக்கு அப்புறம் அந்த சாமியார் வந்து சன்னியாசி வந்து குடும்பஸ்தனா மாறிட்டாரு. அதனால ஒரு துணியில லேசா வைக்கிற ஒரு பற்று வந்து அது அது எங்க போய் விடும் அப்படின்னா, பற்றுனா சுத்தமா அறுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் திகாம்பரர் வந்து ஆடை இல்லாம இருந்தாங்க அப்படின்னு அந்த மடத்துல இருந்த சாமி எங்களுக்கு சொன்னாரு. சரிம்மா. அதாவது ஆசை வந்து கொஞ்சமா இருக்கிறது கூட அதான் பெருகிட்டே போகும் அப்படின்னு. அதான்யா அகப்பற்று புறப்பற்றுன்னு 2 பற்று சொல்றாங்கய்யா. அதாவது அகப்பற்றுங்கிறது 14 வகை எல்லாம். நான் இந்த சமண நூல்ல படிச்சதான் சொல்றேன், வேற எல்லாம் நம்ம தெரியாது எனக்கு. 10 புறப்பற்று 10னா அந்த புறப்பற்று உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இந்த வஸ்திரம், மண், இடம், மனை, வீடு, மனை, பாத்திரங்க, அப்புறம் நகைகள், அணிகலன்கள், எல்லா பொருள், அப்புறம் காரு, வாகனங்கள், அப்புறம் அடிமைன்னா இப்ப வந்து நம்ம வேலைக்காரங்க, நீங்க சொல்ற மாதிரி எத்தனை வேலைக்காரங்க வேணா வச்சுக்கிறாங்கல்ல, சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் புறப்பற்றுல வந்துருது. அகப்பற்றுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மனசுல நம்ம உணர்வுகள் அறியாமையில இருந்து குரோதம், மானம், மாயை, லோபம், அப்புறம் வந்து இந்த இன்னொன்னு சொல்லுவாங்கய்யா எங்க இதுல, இந்த அழுகை, சோகம், விருப்பு, வெறுப்பு, சோகம், அப்புறம் அருவருப்பு, பயம், அப்புறம் இந்த உணர்வுகள் 3 விதமா, ஆண் பெண்ணுகிட்ட இருக்குது, பெண் ஆண்கிட்ட இருக்குது, அப்புறம் அலி இது நப்புன்சக்கணும். இத்தனையும் வந்து இந்த பற்று. இது எல்லாம் போனாதான் அதுக்கெல்லாம் நான் அடுத்தது ஐயாவை ஜீவக சிந்தாமணி போட சொல்லியிருக்கேன். அதுல சொல்றேன் பாருங்க. இப்போ டைம் இருக்குமான்னு தெரியல, எல்லாத்தையும் இப்பவே சொல்றேன்னு தப்பா நினைக்க போறாரு. ஐயா ஏதோ கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தாரு, அதுவும் கேப் கிடைக்கிறதால. அதாவது நான் இப்பவே சொல்லிடுறேன்னு நினைக்காதீங்க, அது ஜீவக சிந்தாமணியில சொல்ல வேண்டியது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு காட்சி அது. முந்தானியத்து கூட ஒரு பட்டிமன்றத்துல அதை பேசினேன். அதாவது இந்த அகப்பற்று புறப்பற்று எதை அந்த 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 காலத்துல அந்த முனிகள்லாம் அந்த காட்டுல இயற்கையோடு ஏய்ந்து வாழ்ந்தாரு. எப்படி ஒண்ணு உட்காந்து கவனிச்சு அதை வந்து தனக்கு உவமையா எடுத்துக்கிறாரு. ஒரு பாம்பு வந்து தோல், அதுல வார்த்தையே அந்த பாட்டுல வந்து பாம்புரி தோல் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். படநாகம் தோல் உரித்தால் போன்று மட்டும்தான் இருக்கும். பட் நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கிறது எப்படிங்கிறதுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு பாம்பு வந்து தோல் உரிக்குதுன்னாக்கா என்ன பண்ணுமா, ஒரு மரத்தோட அடி வேறு, அப்ப அதை பிடிச்சிக்கும். அது வந்து இப்ப இந்த ஒய் மாதிரி கிளறு இருக்கு இல்லையா, அதுக்கு இடுக்குல போயிட்டு அந்த மரம் வேற நல்லா டைட்டா பாலால அழுத்தி பிடிச்சிக்கும். அப்புறமா மூச்சை இழுத்து பிடிக்கும் உள்ள பிடிச்சு, அப்புறம் மெதுவா விடும் அந்த மூச்சை. அத மாதிரி அது மூச்சை இழுத்து பிடிக்கும் போது உடம்பு உப்பும், திருப்பி விடும்போது அந்த உடல் தளரும்.
அப்ப அந்த தோலும் தளர்ந்து அது மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணிச்சுன்னா அந்த தோல் தப்பு தப்புன்னு விட்டு தளர்ந்து இந்த பாம்பு வந்து அப்படியே விட்டுடும், அந்த தோலை உரிச்சிடும். அதே சமயத்துல இது புறப்பட்டிருக்கு, புறத்தோல் போறது. அகப்பட்டிருக்கு, அந்த அழுத்தி பிடிச்சது பாருங்க மர வேற, அப்ப அதுக்குள்ள இருக்க விஷத்தையும் வெளில விட்டுடும், கக்கிடும். அதுக்கப்புறம் அது இந்த தோலை அங்கேயே விட்டுட்டு அப்படியே அது புது பொலிவோட போகும். அத வந்து அவரு இந்த அகப்பற்று புறப்பட்டு வந்து நீக்கிட்டு அந்த அந்த ஜீவகனும் அவன் நண்பர்களும் வந்து படநாகம் தோல் உரித்தால் போர் கண்டவர் மெய்ப்பணிப்ப அப்படின்னு வரும். தானங்கள் செய்து அவங்க எல்லாம் அந்த மாதிரி பற்றுகளை விட்டு முனிவராக தவம் ஏற்றினார்கள்னு சொல்லுவாரு. அவ்வளோ ஒரு அது எப்படிதான் இதை கவனிச்சு எப்படி எழுதினாருன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகா இருக்கும் அது. நமக்கே இந்த பாம்பெல்லாம் சொல்ற அளவுக்கு தீவிரமா சொல்றாங்களேன்னு தோணும். அவ்வளவு கெடுதல் அந்த பற்று ஆசைங்கிறது. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குயா இலக்கியத்துல. சுவாரஸ்யமாகவும் ருசிகரமாகவும் சுவையோட எழுதியிருக்காங்க. நீங்க அதை ரொம்ப உள்வாங்கி நல்ல ஆர்வமா அப்படியே ஆழ்ந்து படிச்சு சொல்றீங்கம்மா, கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி அம்மா. அது நமக்கு கூட படிச்ச உடனே தெரியாது, வெறும் படநாகம் தோல் உரிக்குதான் தோலை உரிக்குது அதுல என்னன்னு. ஆனா அதை ஒருத்தர் சொல்லணுமா நமக்கு? இந்த மாதிரி தமிழ் ஆசிரியர் யாராவது சொன்னதுதான் எனக்கு. அதை நான் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஆக்ஷனோட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் மேடையில. நன்றிங்க. அம்மா வணக்கம்மா. நன்றிங்க. ரோஷினி அம்மா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன், பேசுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. உங்களோட உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு ஒரு சந்தேகம்மா. அதாவது சமணத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு முக்தி இல்ல, வீடு பேர் இல்ல அப்படின்ற ஒரு கருத்து பரவலா பேசப்படுது. ஆனா மணிமேகலையில வந்து கடைசி வந்து மணிமேகலை முக்தி அடைகிறதா தான் சொல்லப்பட்டிருக்குங்க. இது எனக்கு அதுதான்மா. அதாவது சமணத்தை மணிமேகலை வந்து பௌத்தத்துல வருது. சமணத்துல ஏன் சொல்றாங்கன்னா, நான் கூட முன்னே சொல்லியிருக்கேன் அவரு ஐயா ஒரு தடவை அந்த மாதிரி கேட்கும்போது, அதாவது இந்த ஆசையை அறவே விடணுங்கிறாங்க, பற்று விடணுங்கிறாங்க. கவுந்தியடிகள் துறவியா இருந்தே பாத்தீங்களா பாசம் வைக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு அந்த அளவுக்கு பாசம் மற்ற துணிகளை விடுவதோ அல்லது ஒரு இதை செய்யறதோ விட முடியுமாங்கிற ஒரு இது இருக்குல்ல, அதனாலதான் அதை சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கும் உண்டு இந்த பிறவிலே நிறைய அந்த மாதிரி துறவி ஏற்றவங்கள்லாம் கூட அடுத்து ஒரு பிறவியில அவங்க ஆணாவோ பிறந்து அதுக்கடுத்த பிறவியில முக்தி அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு முக்தி இல்லைன்னு கிடையாது, அந்த பெண் பிறவியில எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். அதுவே இந்த ஸ்வேதாம்பர் திகம்பர்னு 2 சொல்றேன் இல்லையா இங்க சமணர் இதுல, அதுல வந்து ஸ்வேதாம்பர் அதை பிலீவ் பண்றது இல்லை, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. பெண்களுக்கும் உண்டுன்னு அவங்க மல்லிநாத சுவாமின்னு எங்க இதுல ஒரு தீர்த்தங்கர பேருக்குல அவங்க வந்து பெண்ணா இருந்து தீர்த்தங்கர ஆனவங்கன்ற மாதிரி தான் அவங்க எல்லாம் சொல்றாங்க. திகம்பரத்துல மட்டும்தான் அது, ஏன்னா ஸ்வேதாம்பர் துணியோட தானே இருக்காங்க, அவங்களே ஸ்வேத்த வெள்ளை துணி கட்டிட்டு இருக்க துறவிகள் தான் அவங்க எல்லாருமே. இங்க வந்து இது துணி விட்டுட்டு ஆடை இல்லாமல் அணியா அழகன்னு தான் தீர்த்தங்கர் சொல்லுவாங்க. அதனால பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பற்ற விடுறது கஷ்டம் அப்படிங்கறதால அவங்களுக்கு வீட்டுலக இது இல்லைன்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லைம்மா, அதை விட முடியற லெவல்ல அது யாரா இருந்தாலும் இப்ப கிடைக்க போறதில்ல இந்த கலியுகத்துல. எல்லாருமே we have to wait for that. அந்த அடுத்த எப்போ வந்து இந்த அதுக்கு கூட நிறைய இருக்குமா சமணத்துல காலச்சக்கரம்னு, இந்த கலியுகம் எல்லாம் அதுக்கு நாங்க வேற பேர் சொல்லுவோம். அது திருப்பி அந்த நல்ல காலம்னு வரும், நற்காலம் நன்னற்காலம்னு. அந்த இடம் போகும்போது தான் நமக்கெல்லாம் முக்தி கிடைக்கும். இந்த பிறவில நீங்க அந்த தவம் அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு இதாகி அடுத்தடுத்த பிறவிலையும் நீங்க பண்ணிக்கிட்டே வந்து அப்ப போய் நீங்க, ஏன்னா எல்லாமே ஒரே பிரிவில் உங்களால கழிக்க முடியாதுல்ல, அது அந்த மாதிரி போய் அப்புறமா தான் முக்திக்கு போக முடியும். அதனால இப்போ நம்ம பெண் பிறவியா இருந்தாலும் இப்போவும் நம்ம செய்ய வேண்டிய தவங்களோ தியானங்களோ எல்லாமே பற்ற விட்டு பண்ணிக்கிட்டு இருந்து
எப்போ அது கிடைக்குமோ அன்னைக்கு நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஆனா பெண் பிறவியில இல்லைங்கிறது நானும் நம்பாத இருந்தவ தான். ஒரே புரட்சி எல்லாம் இப்போ ஒரு மாதிரிலாம் அது எப்படி அப்படி இப்படிலாம் பேசியிருக்கேன். அப்புறமா இதெல்லாம் படிக்கும்போது ஆமா உண்மைதான், நம்மளால முழுசா இருக்க முடியாது போல இருக்கேன்ற ஒரு இது எனக்கும் தெரியுது. அதனால நானும் அதை நம்புறேன். சொல்லுங்கம்மா, இதுல ஏதாவது உங்களுக்கு தோணுதா? இல்லைங்கம்மா, நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு சமூகத்துல சில மக்களுடைய பேச்சுல கவனிச்சதுல, இந்த ஆண் குழந்தை பிறந்தா அவர்களுக்கு வந்து முக்தி, வீடு பேறு கிட்டும், பெண் குழந்தை பிறந்தா வீடு பேறு கிட்டாதுன்ற ஒரு கருத்து வந்து பரவலா பேசப்படுது. அது குழந்தை பெத்துக்கிறவங்களுக்கா? என்னுடைய இது என்னன்னா, சைவத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த இல்ல இல்ல, என்னது பெண் குழந்தை பிறந்தான்னா நான் எந்த சொல்லி தாய்க்கு பிறகுதோ முடிச்சிடுறேங்கம்மா. அந்த தாய்க்கா? சொல்லி முடிச்சு இப்ப வந்து பெண் குழந்தை, ஆண் குழந்தை இல்லாத வீடுகள்ல வந்து பெண்கள் வந்து தங்கள்